இயேசுராஜன் உன்னை நிற்கிறார். ஏற்றுக்கொள்ளவரை தள்ளாதே, ஏற்றுக்கொள்ளவரை தள்ளாதே. ஏழை மனு உருவை எடுத்த இயேசுராஜன் உன்னை நிற்கிறார். ஏற்றுக்கொள்ளவரை தள்ளாதே, ஏற்றுக்கொள்ளவரை தள்ளாதே. கைகளில் கால்களில் ஆணிகள் கடாவ, கடும் முள்முடி பொன் சிரசில் சூடிட, தந்தையும் நிந்தையும் வேதனையும் சகித்தார். சொந்தமான ரத்தம் சிந்தினார் உனக்கா. கனிவுடன் உன்னை அழைக்கிறாரே, கனிவுடன் உன்னை அழைக்கிறாரே. ஏழை மனு உருவை எடுத்த இயேசுராஜன் உன்னை நிற்கிறார். ஏற்றுக்கொள்ளவரை தள்ளாதே, ஏற்றுக்கொள்ளவரை தள்ளாதே. அவர் தரையையும் சாய்க்கவும் ஸ்தலமும் இல்லை, அன்று தாகத்தை தீர்க்கவோ பானமில்லை. ஆறுதல் சொல்லவோ அங்கே ஒருவரில்லை, அருமை இரட்சகர் தொங்குகிறார் தனியே. அந்த பாடுகள் உன்னை மீட்கவே, அந்த பாடுகள் உன்னை மீட்கவே. ஏழை மனு உருவை எடுத்த இயேசுராஜன் உன்னை நிற்கிறார். ஏற்றுக்கொள்ளவரை தள்ளாதே, ஏற்றுக்கொள்ளவரை தள்ளாதே. அவர் மரணத்தால் சாத்தானின் தலை நசுங்க, அவர் இரத்தத்தால் பாவ கரைகள் நீங்க. உந்தன் வியாதியின் வேதனையும் ஒழிய, நீயும் சாபத்து நின்று விடுதலை அடைய. சிலுவையில் ஜெயித்தார் யாவையும், சிலுவையில் ஜெயித்தார் யாவையும். ஏழை மனு உருவை எடுத்த இயேசுராஜன் உன்னை நிற்கிறார். ஏற்றுக்கொள்ளவரை தள்ளாதே, ஏற்றுக்கொள்ளவரை தள்ளாதே. ஏழை மனு உருவை எடுத்த இயேசுராஜன் உன்னை நிற்கிறார். ஏற்றுக்கொள்ளவரை தள்ளாதே, ஏற்றுக்கொள்ளவரை தள்ளாதே, ஏற்றுக்கொள்ளவரை தள்ளாதே, ஏற்றுக்கொள்ளவரை தள்ளாதே. பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாயிருப்பதாக. ஆமென். புனித வெள்ளி என்பது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனுக்குலத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற ஒரு பரிகார பலியாக சிலுவையிலே அறையப்பட்டு மரித்த நாளை புனித வெள்ளி என்கிற நாளாக அனுசரிக்கப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவின் மரணத்தினாலே மனுக்குலம் மாத்திரம் பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து விடுதலை பெறாமல் சர்வ பூமிக்கும், வானம் பூமி சகல சிருஷ்டிப்புகள் அனைத்தும் பாவ சாபத்திலிருந்து விடுதலை கிடைத்தது, பரிசுத்தம் அடைந்தது, புனிதம் அடைந்தது. முழு உலகமும் மனுக்குலமும்
பரிசுத்தம், புனிதம் என்கிற ஸ்தானத்தை எட்டினபடினாலே இந்த வெள்ளிக்கிழமையை புனித வெள்ளி என்று அழைக்கிறார்கள். பொதுவாக இந்த நாளிலே திருச்சபையிலே 7 வார்த்தைகளை தியானிப்பது வழக்கம். இன்றைக்கு நாமும் 7 வார்த்தைகளை தியானிக்கப் போகிறோம். ஆனால் வழக்கமாக அல்ல, ஒரு வசனத்திலிருந்து 7 வார்த்தைகளை நான் உங்கள் மத்தியிலே கொண்டு வர விருப்பப்படுகிறேன். லூக்கா சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷரிடம் தம்முடைய மரணத்தை குறித்து சொல்லிக் கொண்டே வருகிறார். கடந்த நாட்களிலே நாம் சிலுவை தியான செய்திகளை தொடர்ந்து தியானித்திருக்கிறோம். அருமையானவர்களே, ஊழிய காலத்தின் துவக்க காலம் முதல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவை மரணத்தை குறித்து சீஷர்களிடம் சொல்லிக் கொண்டே வருகிறார். உதாரணத்திற்கு முந்தின வசனம் 22ஆம் வசனத்தை கவனித்து பார்ப்பீர்களானால், மனுஷகுமாரன் பல பாடுகள் படவும் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் ஆகாதவன் என்று தள்ளப்படவும் கொல்லப்படவும் 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்திருக்க வேண்டும் என்று சீஷரிடம் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். 22ஆம் வசனம் தன்னுடைய சிலுவை, 23ஆம் வசனம் சீஷருடைய சிலுவை. அருமையானவர்கள், ஒரு முன்னுரையை கொடுத்துட்டு 7 வார்த்தைகளுக்குள்ளாக போகிறேன், கவனியுங்கள். சிலுவை பாடுகளை குறித்து ஆண்டவர் சொல்லுவதற்கு காரணம் என்ன, நோக்கம் என்ன? சிலர் பாடுகளை, பிரச்சனைகளை குறித்து ஆண்டவருக்காக, சபைக்காக பட்ட பாடுகளை சாட்சியாக சொல்லும் பொழுது அவர்களுடைய நோக்கம் என்னவென்றால், ஜனங்கள் தன் மீது பரிதாபப்பட வேண்டும், அல்லது ஜனங்களுக்கு மத்தியிலே ஒரு ஹீரோ போல தான் காணப்பட வேண்டும் என்பதற்காக ஆண்டவருக்காக பட்ட பாடுகளை, அவமானங்களை அவர்கள் சாட்சியாக சொல்லுவார்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அடிக்கடியாய் சொல்லிக்கொண்டே வருகிறார். மனுஷகுமாரன் பல பாடுகள் பட வேண்டும், அடிக்கப்பட வேண்டும், நிந்திக்கப்பட வேண்டும், கொல்லப்பட வேண்டும். எதற்காக சொல்லுகிறார்? ஜனங்களிடத்தில் பரிதாபத்தை சம்பாதிப்பதற்காகவா? சில நேரமெல்லாம் நம்ம சரீரத்தில் கொஞ்சம் பலவீனம் வந்துட்டாவே நம்ம பரிதாபத்தை சம்பாதிக்க ஆரம்பிச்சிருவோம். உடம்பே ஒரு மாதிரியா இருக்கு அப்படின்ட்டு. ஆண்டவர் இயேசு இப்படி அடிக்கடி சொல்லுவதற்கு காரணம், சீஷரிடமோ ஜனங்களிடமோ பரிதாபத்தை சம்பாதிக்க அல்ல, ஜனங்களும் தன்னை போலவே சிலுவையை சுமந்து பாடுபடுவதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்பதற்காக. ஆதலால் தான் 22ஆம் வசனத்திலே தன்னுடைய சிலுவையை குறித்து பேசுகிற ஆண்டவர் 23ஆம் வசனத்திலே, சீஷர்களே, நீங்கள் என்னை பின்பற்றி வர விரும்பினால் நீங்களும் சிலுவையை சுமக்க வேண்டும், நீங்களும் பாடுபட வேண்டும் என்று அவர்களிடத்தில் ஒரு அழைப்பை கொடுக்கிறார். அன்பானவர்களே, இந்த நாளிலும் கிறிஸ்தவம் சுய பரிதாபம் அல்லது ஹீரோயிசம் இப்படிதான் கடந்து போய் கொண்டு இருக்கிறது. செய்திகள், சாட்சிகள் பரிதாபத்தை சம்பாதிக்க வேண்டும், சபைக்கு மத்தியிலே, ஜனங்களுக்கு மத்தியிலே ஒரு ஹீரோ போல காணப்பட வேண்டும். இப்படித்தான் இன்றைக்கு கிறிஸ்தவம் போய் கொண்டு இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பரிதாபத்திற்காக அல்ல, ஒரு ஹீரோயிசம் உருவாக்குவதற்காக அல்ல, என்னை போல நீங்களும் பாடுபட வேண்டும், சிலுவையை சுமக்க வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? 4 சுவிசேஷங்களிலே, யோவான் சுவிசேஷம் தவிர மத்தேயு, மார்க்கு, லூக்கா, இந்த 3 சுவிசேஷங்களிலும் இந்த வசனம் மேற்கோள் காட்டப்பட்டு இருக்கிறது. ஆனால் நான் இன்றைக்கு 7 வார்த்தைகளை நான் பேச வேண்டும் என்பதற்காக லூக்கா சுவிசேஷத்திலிருந்து இந்த வசனத்தை நான் நமது கவனத்திற்கு நேராக எடுத்திருக்கிறேன். முதல் குறிப்பை பார்க்கலாமா? இந்த ஒரு வசனத்தையே நான் 7ஆக பிரித்து உங்கள் மத்தியிலே வைக்கிறேன். முதல் குறிப்பு, பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி, அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற முதல் வார்த்தை என்ன? ஒருவன். அருமையானவர்களே, கவனியுங்கள். ஆண்டவருடைய அழைப்பு எப்பொழுதுமே எல்லாருக்கும் உரியதாக இருக்கிறது. ஆண்டவர் மத்தேயு 11:28 வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்திற்கு வாருங்கள், நீங்கள் எல்லாரும். அதே போல ஏசாயா புஸ்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம், ஓ தாகமாய் இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் தண்ணீர்கள் அண்டைக்கு வாருங்கள். ஒரு ரட்சிப்புக்கான அழைப்பு கொடுக்கும் பொழுது, பொதுவான காலிங் கொடுக்கும்போது எல்லாரையும் ஆண்டவர் அழைக்கிறார். எல்லாரும் வாருங்கள். என்னிடத்தில் வருகிற ஒருவனையும் நான் என்ன பண்றது கிடையாது, புறம்பே தள்ளுகிறது கிடையாது. அழைப்பு ரட்சிப்புக்காக கொடுக்கும் பொழுது எல்லாரையும் ஆண்டவர் அழைக்கிறார். ஆனால் சீஷன் என்கிற நிலையிலே, அவரை பின்பற்ற வேண்டும் என்கிற நிலையிலே, ஆண்டவர் அழைப்பை கொடுக்கும் பொழுது ஒருவன், ஒருத்தி என்கிற
தனிப்பட்ட அழைப்பை கொடுக்கிறார். கவனிக்க கேட்கிறேன். ஒரே வசனத்தை 7 பிரிவாக பிரித்திருக்கிறபடினாலே உங்களுடைய கவனம் கூர்மையாக இருக்க வேண்டும் என்று நான் அன்பாய் கேட்கிறேன். சபையில் நடக்கிற கூட்டத்திற்கு கணவன் மனைவியாக, பெற்றோர் பிள்ளைகளாக நாம் வந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். திடீரென்று கணவனோ மனைவியோ, தாயோ தகப்பனோ உடல்நிலை சரியில்லாமல் போகிறது. அப்படி உடல்நிலை சரியில்லாமல் போகும் பொழுது நாம் என்ன செய்கிறோம்? அவர்கள் பேரை சொல்லி நாம் ஆராதனைக்கு வருவதை நிறுத்தி விடுகிறோம். ஏன் பிரதர் சர்ச்சுக்கு வரல? ஏன் சிஸ்டர் சர்ச்சுக்கு வரல? வீட்டில் உடம்பு சரியில்லை. யாருக்கு உடம்பு சரியில்லை? குழந்தைக்கு உடம்பு சரியில்லை. சரி, குழந்தைக்கு உடம்பு சரியில்லை. குடும்பத்தில் இருக்கிற 4 பேர் 5 பேர் 2 பேர் 3 பேர் ஒட்டுமொத்தமாக வீட்டில் இருந்துடுறதா? குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, அம்மா பார்த்துக்கிட்டும், அப்பா வரலாம், பிள்ளைகள் வரலாம். ஆமென். சிலர்லாம் அந்த ஒருவன், நான் சொல்கிற குறிப்பை கொஞ்சம் ஷார்ப்பாக உள்வாங்குங்க. அந்த ஒருவன், அந்த ஒருத்தி என்கிற அழைப்பில் சிலரெல்லாம் ஸ்ட்ராங்காக இல்லை. நம்ம சபையில் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தவறாமல் கூட்டத்துக்கு வருவாங்க, ரெகுலராக வருவாங்க. திடீர்னு பார்த்தா 2 பேரையும் காணலை. என்னதான் ஆச்சு அப்படின்னு கேட்டால் ஒய்ஃபுக்கு உடம்பு சரியில்லை. ஒய்ஃபுக்கு உடம்பு சரியில்லை, ஓகே. நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? கை கால் நல்லா இருக்கா? நல்லா இருக்கே. நீங்கள் ஏன் வரல? அப்படின்னா கூட்டத்தில் சிலர் உற்சாகமாக இருக்கிறார்கள். கவனிக்க கேட்கிறேன். ஒருவன் ஒருத்தி என்கிற நிலையிலே சிலர் உற்சாகமாக இருப்பதில்லை. ஆண்டவர் இங்கே ஒரு அழைப்பை கொடுக்கிறார். நீ கூட்டத்தில் ஒருவனாக இருக்கக்கூடாது, தனிப்பட்ட விதத்தில் நானும் நீயும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? என்னை நேசிக்கிறாயா? என்னை பின்பற்றுகிறாயா? ஒருவேளை உன்னுடையவர்கள் உன்னோடு கூட ஜெபிக்க முடியாதபடி, ஆராதிக்க முடியாதபடி, பாட முடியாதபடி, ஏதாகிலும் கர்த்தருக்காக செயல்பட முடியாதபடி தடைகளுக்குள் இருக்கலாம். ஆனால் அவர்கள் சாக்கை வைத்துக்கொண்டு நீங்களும் அப்படி இருப்பீர்களானால் நீங்கள் எல்லாரும் என்கிற இடத்தில் இருக்கிறீர்களே தவிர தேவனுக்காக அந்த ஒருவன் ஒருத்தி என்கிற இடத்தில் இல்லை. பிரதர் அண்ட் சிஸ்டர், உங்களை கொஞ்சம் நீங்களே கவனித்து பார்த்துங்க. ஒருவேளை வீட்டில் அல்லது சபையில் சில சரியான ஒரு கூட்டணி அமையாவிட்டா, அனுகூலமான ஒரு துணை கிடைக்காவிட்டா நம்ம எதையுமே செயல்பாடு இல்லாமல் நின்றுடுறோமா? அல்லது யார் இல்லைன்னா என்ன, நான் கர்த்தருக்காக செயல்பட போகிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நான் கர்த்தரை ஆராதிக்க போகிறேன். ஆமென் சொல்லுங்க. மனைவி உடம்பு சரியில்லை, பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை, வேலைக்கு போகாமல் இருக்கிறீங்களா? வேலைக்கு போயிடுறீங்களா? ஐயோ, என் ஒய்ஃபுக்கு உடம்பு சரியில்லைன்னு வேலைக்கு போகாமல் நீங்கள் இருந்தீங்கன்னா சர்ச்சுக்கு வராமல் இருக்கிறத நான் என்ன பண்ணுறேன், ஏற்றுக்கிறேன். ஆனால் அதுக்கெல்லாம் டைமுக்கு முன்னாடி தெரியுது. பிரைஸ் எல்லாம். ஆனால் சபைக்கு வர்றதில் அவங்க இல்லாமல் நான் எப்படி வர்றதுங்க? அப்படின்னா இவங்களுடைய அர்ப்பணிப்பு, இவங்களுடைய மனநிலை எதில் டியூன் பண்ணப்பட்டிருக்குதுன்னா, கூட்டத்தில் ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க, கும்பலில் அது போடுற ஆட்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் கூட்டத்தில் ஒருத்தராக இருக்கிறது ரொம்ப ஈஸிங்க. ஆனால் தனிப்பட்ட விதத்தில் நானும் கர்த்தரும். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? வேதத்தில் மேன்மையாய் கனமாய் உயர்த்தப்பட்ட பல பாத்திரங்கள் உண்டு. ஆபிரகாமை கவனித்து பாருங்கள், மோசையை கவனித்து பாருங்கள், தாவீதை கவனித்து பாருங்கள், ரூத்தை கவனித்து பாருங்கள், தானியேலை கவனித்து பாருங்கள், யோபுவை கவனித்து பாருங்கள். சில நேரம் அவர்களுக்கு சப்போர்ட்டிவ் இல்லை, ஃபேமிலிக்குள்ள, சொசைட்டிக்குள்ள, சர்ச்சுக்குள்ள. ஏன், கடந்த ஞாயிற்றுக்கிழமை நான் கொடுத்த மரணத்திற்கு முன்பே அடக்க ஆராதனை என்கிற செய்தியில் மரியாளை குறித்து பேசினேன். மரியாளுக்கு எத்தனை பேர் சப்போர்ட்டாக இருந்தாங்க? அவங்களுடைய ஃபேமிலியிலே மார்த்தாள், சீமோனே சப்போர்ட்டாக இல்லை, சீஷர்கள் யாரும் சப்போர்ட்டாக இல்லை. ஆனால் நான் கர்த்தருக்காக. ஆமென் சத்தமா சொல்லுங்களேன். என் அன்பான சகோதரனை சகோதரியே, ஒருவன் ஆண்டவருடைய கவனம் எனக்கும் உனக்கும். ஃபேமிலிக்குள்ளே இருக்கிற ரைட், ஓகே. சர்ச்சுக்குள்ளே நீ ஒரு டீமாக இருக்கிற, ஓகே. ஆனால் எனக்கும் உனக்கும் உள்ள அந்த தனிப்பட்ட உறவில், ஐக்கியத்தில் நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? ஆமென் சொல்லுங்களேன் சத்தம்மா. ஆண்டவர் அழைப்பு கொடுக்கிறார், ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினார். அன்பானவர்களே, கொஞ்சம் நீங்கள் உங்களையே நீங்கள் செல்ஃப் டெஸ்ட் பண்ணி பாருங்க. எனக்கும் கர்த்தருக்கும் இருக்கிற அந்த ஐக்கியத்தில் நான் எப்படி இருக்கிறேன்? சில நேரம் மனைவி, சில நேரம் கணவன், சில நேரம் பெற்றோர்கள், சில நேரம் பிள்ளைகள், இப்படி கொஞ்சம் பேலன்ஸ் இல்லாமல் போயிடும். ஆனால்
நான் கர்த்தருக்காக நிற்கிறேனா, நான் ஆண்டவருக்காக செய்ய வேண்டிய கடமைகளை தவறாமல் செய்கிறேனா, அந்த அர்ப்பணிப்பில் அந்த அன்பில் நான் குறையாமல் இருக்கிறேனா, இந்த ஒரு காரியத்தை நீங்கள் பரிசோதித்து பார்க்க கேட்கிறேன். கொஞ்சம் சத்தமா ஆமென் சொல்லுங்க. இரண்டாவது குறிப்பு, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால், டிசையர், விருப்பம். மனசுக்குள்ள என்ன விருப்பம் இருக்குதுன்றது முக்கியம். விருப்பம் தான் செயலை கொண்டு வரும். மனசுல இருக்கிற விருப்பம் தான் ஆக்ஷனா மாறும். ஆமென் சொல்றீங்களா? விருப்பம் ஒரு புறம், செயல் ஒரு புறம் இருக்காது. அப்படி விருப்பம் ஒரு புறம், செயல் ஒரு புறம் இருந்தா அந்த செயல் கரெக்டான ஒரு அர்ப்பணிப்பு இருக்காது. இருதயத்தில் என்ன ஆழமான விருப்பம் இருக்குதோ அதுதான் உண்மையான செயலாக வரும். சிலர் தேவனை தேடுகிறார்கள். அவர்களுடைய விருப்பங்கள் எதுவாக இருக்கிறது? சுகம் கிடைத்தால் போதும், பணப்பிரச்சனை, கடன் பிரச்சனை மாறினால் போதும், அல்லது குடும்பத்தில் ஒரு சமாதானம் வந்தால் போதும், உலக பிரகாரமான நன்மைகள், வேலை கிடைக்கணும், திருமணம் ஆகணும், அல்லது பலவிதமான காரியங்கள், உலக பிரகாரமான காரியங்கள் கைகூடி வரணும். சபைக்கு வருகிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கவனியுங்கள், சபைக்கு வந்த பின்பு, அவர்களுடைய காரியங்கள் கைகூடின பின்பு அவர்களை திருச்சபையிலே பார்ப்பது மிக மிக அரிதாக இருக்கிறது. அப்ப அவங்களுடைய விருப்பம் என்ன? அவங்களுடைய உள்ளத்தின் ஆஞ்சம் என்ன? ஏதாவது பிரச்சனை இருந்தால் சபைக்கு போகலாம், ஏதாவது தேவை இருந்தால் கர்த்தரை தேடலாம். ஆண்டவர் சொல்றார், ஒருவன் என்னை பின்பற்றி வர விருப்பம் உனக்கு எப்படி இருக்குது? எதன் மேல இருக்குது? என் மேல விருப்பம் இருக்கிறதா, அல்லது நான் கொடுக்கிற பொருட்கள் மீது விருப்பம் இருக்கிறதா? சிலர்லாம் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் மேலதான் விருப்பம் இருக்கிறது, ஆண்டவர் மீது விருப்பம் இல்லை. 10 குஷ்டரோகிகள் 9 பேர் மெஜாரிட்டி ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதத்தில் அவங்க உற்சாகமா இருந்தாங்க. ஆனா ஆண்டவர் மேல ஒரே ஒருத்தம் மாத்திரம்தான், ஆண்டவரே சுகம் எனக்கு தேவைதான், பிரச்சனை எனக்கு மரணம் தான், ஆனா அதை விட நீர் எனக்கு தேவை. ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. அன்பானவர்களே, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும், நீ திருச்சபைக்கு வர்றதுனால ஆணித்தரமா சொல்றேன், உங்க பிரச்சனை மாறும். ஆமென் சொல்லுங்க. நீங்க எந்த ஸ்டாண்டர்ட்ல இருக்கிறீங்களோ, எனக்கு சுகம் மட்டும் கிடைச்சா போதும், வேலை மட்டும் கிடைச்சா போதும், கல்யாணம் மட்டும் ஆனா போதும், கண்டிப்பா சொல்றேன் நீங்க கேட்கறத கர்த்தர் கொடுப்பார். ஆமென் சொல்லுங்க. ஆனா ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் அதுலயும் ஒரு ஸ்டெப் கூட. முதல்ல ஆண்டவர் நம்ம விரும்புறதை கொடுத்துடுறார். அநியாயமான பொருட்களினாலே உங்களுக்கு சிநேகிதரை என்ன செய்யுங்கள்? சம்பாதியுங்கள். ஆண்டவர் நமக்கு என்ன வேணுமோ கொடுக்கிறார். கொடுத்துட்டு ஆண்டவர் அந்த விருப்பத்தை, தாகத்தை அப்படியே தன் பக்கமாக இருக்க விருப்பப்படுகிறார். அன்பானவர்களை, என்னை நேசிக்கிறாயா? என்னை விரும்புகிறாயா? இயேசு கிறிஸ்து 5 அப்பம் 2 மீன் எடுத்து 5000 பேரை போஷித்தார். 5000 பேருக்கும் அதிகமான நபர்களை போஷித்தார். ஜனங்களுக்கெல்லாம் ஆண்டவர் மேலே ஒரு விருப்பம் வந்துடுச்சு. ஆண்டவரை நம்ம ராஜாவாக்கிடலாம், இவரை ராஜாவாக்கி விட்டால் நமக்கு சாப்பாட்டுக்கு குறையே இருக்காது. இப்போதான் கவர்மெண்ட் எல்லாமே இலவசமாக கொடுக்குதே, அவங்க போட்டுக்குன்னு இலவசம் கொடுத்துட்றாங்க. வேலைக்கே தேவையில்லை போலுக்குது, வீட்டிலே உக்காந்து நம்ம என்ன பண்ணிடலாம், மீதியாச்சா கூட ஃப்ரிட்ஜு கூட நமக்கு ஃப்ரீயா தோத்துறோம் ஆண்டவரே. அதனால எதுக்குமே நம்ம கஷ்டப்பட தேவையில்லை. இயேசு கிறிஸ்துவை ராஜாவாக்கி விட்டால் அவர் நமக்கு எல்லாவற்றையும் கொடுத்துருவார், மீதியை எடுக்க வைப்பார். ஏதாவது வியாதி வந்தா சுகம் கொடுப்பார். பிசாசு போராட்டம் வந்துச்சுன்னா ஒரே ஒரு வார்த்தையினாலேயே நமக்கு எல்லா விடுதலையும் கொடுத்துருவார். ஆண்டவர் கொடுத்தாருங்க, யாருமே கொடுக்காம இல்லை, எல்லாருக்குமே கொடுத்தார். கொடுத்துட்டு 2வது நாள் வந்தாங்க. 2வது நாள் வந்தவுடனே ஆண்டவர் அந்த ஜனங்களை பார்த்தாரு. நானே ஜீவ அப்பம், என் சரீரமே, சிலுவையில் நான் பிற்கிற என் சரீரமே மெய்யான போஜனமாக இருக்கிறது, சிலுவையில் நான் சிந்துகிற ரத்தமே மெய்யான பானமாக இருக்கிறது. உடனே கூட்டம் என்ன ஆக ஆரம்பிச்சது? குறைய ஆரம்பிச்சது. அப்பத்தை கொடுக்கும்போது உற்சாகமாக வந்த கூட்டம் சிலுவையை குறித்து பேசணும்னு கூட்டம் குறைகிறது. கூட்டம் நிறைய இருக்கும்போது சீஷர்கள் உற்சாகமாக இருந்தாங்க, ஊழியக்காரர்கள் ரொம்ப உற்சாகமாயிடுவாங்க. கூட்டம் நிறைய இருந்தா, கூட்டம் கம்மியாக இருந்தால் ஊழியக்காரர்கள் கூட சோர்ந்து போயிடுவாங்க. சீஷர்கள் சோர்ந்து போயிட்டாங்க. கூட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பித்தோடனே சீஷர்கள் யோசிக்க ஆரம்பித்தாங்க, நம்ம என்ன முடிவெடுக்கலாம்? ஆண்டவர் அவர்களை பார்த்து கேட்குறார். யோவான் 6 அதிகாரம் 67, 68. அப்பொழுது
இயேசு பன்னிருவரையும் நோக்கி, நீங்களும் போய்விட மனதாயிருக்கிறீர்களோ என்றார். சீமோன் பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே. ஆண்டவரே, அழிந்து போகும் போஜனத்திற்காக நாங்கள் உம்மை தேடவில்லை. உலக பிரகாரமான தேவைக்காக, ஆசீர்வாதத்துக்காக நாங்கள் உம்மை தேடி வரவில்லை. நித்திய ஜீவனுக்குள்ள, அந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ள எங்களை பிரவேசிக்கக்கூடிய ஒரு வார்த்தை உம்மிடத்தில் மாத்திரமே உண்டு. சத்தமாமேன்னு சொல்லுங்களேன். எதற்கு நான் சபை கூடி வரணும்? இந்த உலகத்தில் திடீர்னு ஒரு முடிவு ஏற்பட்டால் அங்கும் இங்கும் குண்டுகள் விழுந்து கொண்டிருக்கிறது. 3ஆம் உலகப் போருக்குரிய காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. மரணமோ உலகத்தின் முடிவோ எது நடந்தாலும் நான் பரலோகம் செல்ல வேண்டும் என்றால் ஒரே வழி நீர் மாத்திரமே. ஹல்லேலூயா. எங்க போவோம் ஆண்டவரே? யாரிடத்துக்கு போவோம் ஆண்டவரே? நித்திய ஜீவனுக்குரிய வசனங்கள். பிரைஸ் தி லார்ட். ஆமென் சொல்லுங்க. சர்ச்சுக்கு எதுக்கு வரீங்க? உங்களுடைய விருப்பம் என்ன? டிசையர் என்ன? ஆண்டவர் கொஞ்சம் பார்க்குறார். சர்ச்சுக்கு போலேன்னா இந்த அம்மா அப்பா டார்ச்சர் தாங்க முடியல. இந்த பாஸ்ட்டுக்கிறாரே ஃபோனை போட்டுடுறாரு, ஓடி வந்துடுறார். அவர் என் வீட்டுக்கு வரக்கூடாதுன்னா நான் என்ன பண்ணிடணும்? தோத்துறோம் ஆண்டவர். ஆமென். அருமையான ஆண்டவர் அந்த விருப்பத்தை பார்க்குறார். நான் கொடுக்கறது வேணுமா அல்லது நான் வேணுமா? ஒருவன் என்னை பின்பற்றி வர, ஆண்டவர் அந்த விருப்பத்தை கவனித்து பார்க்கிறார். 3வது காரியம், அவன் தன்னைத்தான் வெறுக்க வேண்டும். ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து, சிலுவை பாதையிலே மிகவும் முக்கியமான ஒன்று சுய வெறுப்பு. இந்த குறிப்பை கொஞ்சம் கவனமாய் கேளுங்கள். சுயத்தை வெறுக்காத ஒருவரால் கிறிஸ்துவுக்காக வாழ, தொடர்ந்து ஓட முடியாது. அந்த ஆண்டவருடைய பாதையில் நடக்கவே முடியாது. ஒருவர் தன்னுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய சித்தத்தை முழுவதுமாக, ஆண்டவரே நான் 100% என்னுடைய வாழ்க்கையில் உங்களுடைய சித்தத்தை நிறைவேற்றணும் அப்படின்னு நீங்கள் விரும்புவீர்களா? அன்னால் கவனிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்ககிட்ட இருக்க வேண்டிய முக்கியமான ஒன்று சுய வெறுப்பு. சுய வெறுப்பு மாத்திரம் உங்ககிட்ட இல்லாவிட்டால் தேவ சித்தம் 100% நிறைவேறாது. ஆணித்தரமா சொல்கிறேன். சுயம் இருக்கு பாருங்க, நமக்குள்ள எழும்புகிற சுயம் இருக்கு பாருங்க, அது தேவ சித்தத்துக்கு விரோதமாய் செயல்படக்கூடியது. இந்த சுயத்தை அடக்கி வெறுத்து தாழ்த்தாத பட்சத்தில் நம்மால் தேவ சித்தத்தை செய்யவே முடியாது. ஒரு கிறிஸ்தவனுக்கு எதிரி சாத்தான் அல்லங்க, சாத்தானே கிடையாது. கிறிஸ்தவத்துக்கு எதிரியாக மதவாதிகள் இருக்கிறாங்க பாருங்க, அரசியல்வாதிகள் இருக்கிறாங்க பாருங்க, அவர்கள் தான் பகைஞர்களா? கிடையாது. அவ்வளோ பெரிய சாத்தான் கூட கிறிஸ்தவனுக்கு எதிரி கிடையாது. அந்த சாத்தானை காட்டிலும் ஒரு மோசமான பகைஞன் ஒருவன் கிறிஸ்தவனுக்கு இருக்கிறான். அவன் யார்? அவனுக்குள்ளாகவே இருந்து கொண்டு இருக்கிற சுயம். அந்த சுயம்தான் ஒரு கிறிஸ்தவனுக்கு பலத்த எதிரியாக இருக்கிறான். ஆண்டவர் ஒருத்தனை பார்த்து சொல்றார், நீ என்ன பின்பற்றி வர விரும்புகிறையா? எனக்காக நீ எதையாகிலும் செய்ய விரும்புகிறியா? முதல்ல நீ செய்ய வேண்டியது உன்னை நீ வெறுத்து விட. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படி தன்னை வெறுத்தார்? இந்த ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் என்னால் ஒவ்வொரு கேரக்டரை கொண்டு போக முடியும். பிரசங்கத்தை 7 வார்த்தையை முடிக்க முடியாது. அதனால் நான் வார்த்தையை மாத்திரம் கொண்டு போகிறேன். இயேசு கிறிஸ்து மாத்திரம் இந்த சுய வெறுப்புக்கு ஒரு சாட்சியை நான் கொண்டு வருகிறேன். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 6ஆம் 7ஆம் வசனம். அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு வரும்போது அல்ல, சிலுவைக்கு வருவதற்கு முன்பதாக இந்த உலகத்தில் பிறக்கும் போது அவர் சுயத்தை வெறுத்தவராக இந்த உலகத்தில் பிறந்தார். அவரது மேன்மை என்ன? தேவனுக்கு சமமாக இருப்பது. பிதாவுக்கு சமமாக இருந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்து தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டுமானால் அந்த சுயத்தை வெறுக்க வேண்டும். தேவனுக்கு நான் சமமானவன் என்கிற அந்த அந்தஸ்தை வெறுக்க வேண்டும். கொஞ்சம் கவனிங்க, கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. கொஞ்சம் ஆமென் சொல்லுங்க. அந்த அந்தஸ்தை வெறுத்தால்தான் மனிதனுக்கான ஒரு சேவையை, தேவ சித்தத்தை இந்த உலகத்தில் நிறைவேற்ற முடியும். மனிதர்களுக்கு சமமாக இருந்தால்தான் மனிதனுக்காக மீட்பை கொடுக்க முடியும். தேவனுக்கு சமமாக இருந்து கொண்டு இந்த உலகத்திலே மனிதனுக்காக ரட்சிப்பை சம்பாதிக்க முடியாது. ஆண்டவர் செய்ய வேண்டிய ஒன்று, தேவனுக்கு சமமாக இருக்கிற அந்த ஸ்தானத்தை
வெறுக்க வேண்டும். அடிமையான ஒரு மனுஷனை போல சாதாரண ஒரு நிலையில் வர வேண்டும். அந்த வெறுப்பை, சுயத்தை வெறுத்ததுனால தான் ஆண்டவர் பரலோகத்தை விட்டு இறங்கி இந்த சாபமான, இந்த அங்கீகாரம் இல்லாத பூமிக்கு இறங்கி வந்தார். கவனி பிரதர் அண்ட் சிஸ்டர், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, மேன்மையான நிலையிலிருந்து கீழே இறங்கி வர்றதுன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமான காரியம். இப்போது நம்மெல்லாம் ஆரம்ப காலங்களில் சபைக்கு வந்திருக்கிறோம். ஆரம்ப காலத்தில் நம்மக்கிட்ட பணம் கிடையாது, இந்த அளவுக்கு ஆசீர்வாதம் கிடையாது, வசதி கிடையாது, சாதாரண நிலையில் இருந்திருப்போம். ஊரில் மதிக்கப்படாத ஒரு பாத்திரமாக வந்திருப்போம். அந்த நாட்களில் நீங்களும் நானும் சுயத்தை வெறுக்க வேண்டும் என்றால் சுலபமாய் வெறுத்து விடலாம். இதப்பா, இதெல்லாம் பெருசு கிடையாது, நீ இயேசு தான் முக்கியம், ஓகே எனக்கு ஆண்டவர் தான் முக்கியம், சபை தான் முக்கியம் அப்படின்னு வந்துடுவோம். ஆனால் ஆண்டவரை தேடுறவங்களுக்கு ஒரு நன்மையும் ஆண்டவர் என்ன பண்ணுவார்? கொடுக்க ஆரம்பிப்பார். வேலையை கொடுப்பார், வசதியை கொடுப்பார், ஆஸ்தியை கொடுப்பார், அந்தஸ்தை கொடுப்பார். ஒன்றுமில்லாதவர்களை பூமியில் பெரியோர்களுக்கு ஒத்த நாமத்துக்குள்ளே கொண்டு வருவார். 4 பேருக்கு மத்தியில் நமக்கும் சலாம் போடுற அளவுக்கு நமக்கும் ஒரு பெரிய சூழ்நிலை வந்துடும். இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னுடைய சுயத்தை வெறுத்து விடு. ஆண்டவரே, கஷ்டம்ப்பா. அநேகருக்கு தாழ்மையில், வெறுமையில், ஆரம்பத்தில் சுயத்தை வெறுப்பது எளிதாக இருந்தது. ஆனால் மேன்மை, உயர்வு, கனம் வரும் பொழுது சுயத்தை வெறுப்பது கடினமாக இருக்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு ரோல் மாடலுங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? தேவனுக்கு சமமாக இருந்த அவர் தன்னைத்தான் வெறுத்து அடிமையின் சாயலாக. ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன், நீங்கள் கொஞ்சம் நான் என்னை வெறுக்கிற பாத்திரமாக இருக்கிறேனா எப்படி ஆராய்ந்து பார்ப்பது? செல்ஃப் டெஸ்ட், சுய பரிசோதனை எப்படி செய்வது? உங்களை தாழ்த்துவதற்கு உங்களுடைய வேலை, உங்களுடைய அந்தஸ்து, உங்களுடைய பணம், உங்களுடைய பொசிஷன் இதெல்லாம் தடையாக இருக்குதா? கண்டிப்பாக உங்ககிட்ட என்ன இல்லை? சுய வெறுப்பு இல்லை. குழந்தைய போல ஒருவன் மனம் திரும்பி குழந்தைய போல தாழ்த்தா விட்டால், ஆமென் சொல்லுங்க, அது எதையுமே வித்தியாசம் பார்க்காது, எல்லாரோட மிங்கிள் ஆகிடும். அந்த போல் நீங்கள் ஒன்றும் இல்லாமல் வெறுமையாக, தாழ்மையாக, எல்லாரோடும் ஒரு அப்படியே மிங்கிளாகிற ஒரு சூழ்நிலையில் இருப்பீர்கள்னா கண்டிப்பாக சொல்கிறேன், உங்களுக்குள்ள அந்த சுயம் என்பது பேலன்ஸ் செய்யவில்லை. ஆண்டவருடைய அன்பே உங்களை ஆளுகை செய்து கொண்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினார். ஆரம்பத்தில் கலாத்திய சபை ஆண்டவருக்கு பிரியமானதை செய்தது, சுயத்தை வெறுத்து தாழ்த்தி ஆண்டவருடைய பாதையில் நடந்தது. கொஞ்சம் கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஆவியில் ஆரம்பம் பண்ணின அந்த சபை இப்போ எப்படி போயிட்டு இருக்குதுன்னா மாம்சத்தில் போயிட்டு இருக்குது. இன்னைக்கும் அந்த புத்தி இல்லாத கலாத்திய சபையை போல சிலர் தன்னை தாழ்த்துவதற்கு, வெறுமையாக்குவதற்கு, வெறுத்து தேவனுடைய சமூகத்திலே தன்னை அர்ப்பணிப்பதற்கு தயங்குகிறார்கள். மாம்சம், சுயம் கொஞ்சம் மேலே வந்துடுச்சு. பிரதர் அண்ட் சிஸ்டர் கவனிங்க, முக்கியமான பாயிண்ட், சுயத்தை வெறுக்காமல் நீங்கள் தேவ சித்தத்தை நிறைவேற்றவே முடியாது. பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறான், பெரிய அந்தஸ்தில் இருந்தவன், அவன் சொல்லணுன்னா, மேன்மையை சொல்லணுன்னா நேரம் போயிட்டே இருக்கும். ஆனால் அவன் சொல்லுகிறான், இதோ கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே ஏனில் பிழைத்திருக்கிறார். சத்தமாக ஆமென் சொல்லுங்களேன். உங்கள் மேன்மை, உங்கள் பெருமெல்லாம் குப்பை மாதிரி இருக்கட்டும். ஆமென் சொல்லுங்களேன். எத்தனை பதவி, எத்தனை அந்தஸ்தில் நீங்கள் இருக்கிறீங்களோ அதெல்லாம் செருப்பு கைட்டி போடுறோம் பாருங்கள், அது மாதிரி ஒரு வெளியே போகிற குப்பையாக இருக்கட்டும். கிறிஸ்துவை அறிகிற அறிவே, அவருக்காக வாழ்கிற வாழ்க்கையே நமக்கு மேன்மையாக இருக்கட்டும். ஆமென் சத்தமாக சொல்லுங்க. 4வது குறிப்பு, தன் சிலுவையை. ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை. உங்களுக்குன்னு ஒரு சிலுவை இருக்குங்க பிரதர். வித்தியாசம் இருக்குது. ஒருத்தருக்கு இருக்கிறது போல ஒருத்தருக்கு இருக்கிறது கிடையாது. இந்த கைரேகை இருக்கு பாருங்க, 10 விரல் இருக்கிற கைரேகை இருக்கு பாருங்க. இந்த கைரேகையே ஒருத்தருக்கு இருக்கிற மாதிரி ஒருத்தருக்கு இல்லை. பிரைஸ் தி லார்ட். உங்கள் கையெழுத்தை கூட யாராவது போட்டு உங்கள் செக்கை உங்கள் பேங்க்ல இருந்து மொத்தத்தையும் கபலீகரம் பண்ணிட முடியும். உங்கள் கையெழுத்தை போட்டு என்ன வேணுமெனா செஞ்சிட முடியும். ஆனால் உங்கள் கை விரல், கை ரேகையை ஒருத்தரால் டூப்ளிகேட்
பண்ண முடியாது. ஆண்டவருடைய படைப்பு எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா? அதனால தான் அரசாங்கம் சில முக்கியமான பதிவுகளுக்காக என்னதான் தான் எதிர்பார்க்குறாங்க? கைரேகை தான் எதிர்பார்க்குறாங்க. கையெழுத்தை கூட நம்ம ஃப்ராட் பண்ணிடலாம், கைரேகை ரொம்ப கஷ்டம். ஆண்டவருடைய படைப்பில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதம். ஒருவேளை கணவன் மனைவி என்கிற ஒரே சரீரத்தை உடையவர்களாக நாம் இருப்போமானாலும் நமக்குரிய சிலுவைகள் வித்தியாசம், நமக்குரிய பாதைகள் வித்தியாசம். அன்பானவர்களே, கொஞ்சம் கவனியுங்கள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். மற்றவர்களிடம் காணப்படுகிற விசுவாசம், அர்ப்பணிப்பு, வைராக்கியம் இதெல்லாத்தையும் நம்ம ஃபாலோ பண்ணலாம், அது தப்பு கிடையாது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எபிரேயர் 13:7 வாசியுங்கள். தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்தினவர்களை நடக்கையின் முடிவை நன்றாய் சிந்தித்து அவர்களுடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள். ஆண்டவர் நமக்கு ஒரு ரோல் மாடல்ஸை வைத்திருக்கிறார். சபையில் வைத்திருக்கிறார், வீட்டில் வைத்திருக்கிறார். நம்மளை நடத்துகிறவர்கள், போதிக்கிறவர்களை, அவருடைய நல் வாழ்க்கையை நம்ம பார்த்து பின்பற்றணும்னு வைத்திருக்கிறார். மற்றவருடைய விசுவாசத்தை, அபிஷேகத்தை, பரிசுத்தத்தை நம்ம ரோல் மாடலாக இருக்கிறது தப்பு கிடையாது. ஆனால் பாடுகள், போராட்டங்கள், வாழ்க்கையின் அமைப்புகள், இதிலே ஒருவருக்கு ஒருவர் வித்தியாசம் உண்டு. அப்போ என்ன செய்யணும்னா, பாடுகள், பிரச்சனைகளுக்கு மத்தியிலே நாம் நம்முடைய சிலுவையை எடுத்துக்கொண்டு, நம்ம ஒரு சிலர் சொல்ல கேட்டிருக்கிறோம், உனக்கு என்னப்பா, உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எனக்கு அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஊழியக்காரர் சொல்லுவார், உனக்கு என்னையா பிரச்சனை கிடக்குது, ஆனால் எனக்கு தலை பிச்சுக்கிற மாதிரி பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், யாருக்குமே பிரச்சனை இல்லாமல் இல்லை, விரலுக்கு தகுந்த மாதிரி வீக்கம் இருக்குது. உங்கள் விரலுக்கு என்ன வீக்கமோ அந்த அளவுக்கு பிரச்சனை இருக்கிறது. உங்கள் சூழ்நிலைக்கு தகுந்த மட்டும் தான் எல்லாத்தையும் அனுமதிக்கிறார். அன்பானவர்களே, கவனியுங்கள். உங்கள் சிலுவையை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆண்டவருக்காக நீங்கள் செய்யணும்னா அடுத்தவர்களை நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, எப்பொழுதுமே கம்பேர் பண்ணவே கூடாது. அவங்களுக்கு இப்படி, இவங்களுக்கு இப்படி அப்படின்னு நீங்கள் கம்பேர் பண்ணவே கூடாது. ஆண்டவர் ஒவ்வொருத்தருக்கு வாழ்க்கையின் பாதைகளை, பாடுகளின் பாதைகளை வித்தியாசமாக வைத்திருக்கிறார். பாடுகள் மாத்திரம் இல்லைங்க, அற்புதங்கள் கூட பாருங்கள். நீங்கள் ஆண்டவருக்கு ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசமாக செய்தார். ஒரு குருடனுக்கு கண்ணு மேலே கையை வச்சு அற்புதத்தை செய்தார். ஒரு குருடனுக்கு எச்சில் உமிழ்ந்து சேர் உண்டாக்கி பூசி என்ன பண்ணார், போய் கழுவு, சுகம் கிடைக்கும் அப்படின்னார். ஒரு சிறு பெண் வீட்டுக்குள்ளே கிடக்கிறாள், மரித்து வீட்டுக்குள்ளே கிடக்கிறார். நேராக வீட்டுக்குள்ளே போகிறார். வீட்டுக்குள்ளே போய் சிறு பெண்ணே அப்படின்னு எழுப்புறார். ஒரு வாலிபன் மரித்து வீட்டுக்குள்ளே தான் வரல, வீட்டுக்கு வெளியே தெருவில் பாடை கட்டி தூக்கிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. அப்போ வருகிறார், தெருவில் வருகிறார், பாடையை தொட்டார், வாலிபன் இழந்தான். இன்னொருத்தன் வீட்டுக்குள்ளேயும் வரல, தெருவுலேயும் வரல, கல்லறைக்குள்ளேயே வச்சாச்சு. வச்சு 4 நாள் ஆச்சு. அப்போ கூட வருவார், லாசருவே எழுந்து வெளியே வா. அற்புதத்திலே வித்தியாசம் உண்டு பிரதர் அண்ட் சிஸ்டர். ஒரு வீட்டுக்கு பணப்பிரச்சனைக்கு அல்லது பல சூழ்நிலைகளுக்கு வித்தியாசமாக செஞ்சுருக்கலாம். சேம் பேட்டர்னை உங்களுக்கு ஃபாலோ பண்ணுவார்னு கிடையவே கிடையாது. அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும், சிலுவை பாடுகளாக இருந்தாலும் சரி, அற்புதத்தின் பாதைகளாக இருந்தாலும் சரி, ஆண்டவரே நான் உம்மையே நோக்கி பார்க்கிறேன் என்று அவரையே நோக்கி பார்ப்பீர்களானால் ஆண்டவர் உங்களுக்கான அந்த வெற்றியை பதிவு செய்வார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? உங்கள் சிலுவை எடுத்துங்க. உங்களுக்கு இருக்கிற சூழ்நிலை, வேலை ஸ்தலமா, குடும்ப சூழ்நிலையா, சரீர பலவீனமா, அந்த சிலுவை எடுத்துக்கோ, ஆண்டவரை ஃபாலோ பண்ணுங்க. ஆமேன்னு சொல்லுங்களேன். உனக்கு என்னப்பா அப்படின்ற வார்த்தையை சொல்லவே சொல்லாதீங்க, இடறி போயிடுவீங்க. கம்பேர் பண்ணவே பண்ணாதீங்க. ஆண்டவரே எனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு, ஆமேன்னு சொல்லுங்களேன், எனக்கு கொடுத்திருக்கிற இந்த கிருபைகளோடு நான் உமக்காக வாழ்வேன். சத்தமா ஆமேன்னு சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இப்படி நீங்கள் உங்கள் சிலுவையை எடுத்துக்கிட்டு கரெக்டாக உங்களுடைய ஓட்டத்தை முடிப்பீங்கன்னா உங்களுக்கு ஒரு அற்புதமான பதிலை ஆண்டவர் வைத்திருக்கிறார். இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், அவன் அவனுக்கு நான் அளிக்கும் பலன். பிரைஸ் தி லார்ட். ஆமென் சொல்லுங்க. எப்படி சிலுவையில் வித்தியாசம் உண்டோ பலன்ல, பிரதர் அண்ட் சிஸ்டர், கண்டிப்பாக டிஃப்ரெண்ட் இருக்கும். அவனை பார்த்து இவனை பார்த்து, அவங்கள பார்த்து இவங்கள பார்த்து, புளியை பார்த்து பூனை சூடு போட்டுக்கிட்ட கதையாக எதையும் மாற்றிடாதீங்க. ஆண்டவர் எனக்கு நியமித்திருக்கிற ஓட்டம், எனக்கு நீர் என்ன வைத்திருக்கிறீரோ அந்த காரியத்தில் கொஞ்சம் சத்தமாக ஆமென் சொல்லுங்களேன். தன் சிலுவையை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 5வது குறிப்பு, அனுதினமும். அனுதினமும் கிறிஸ்தவ வாழ்க்கை
பாஸ்ட் டென்ஸ் கிடையாது, ப்ரெசன்ட் டென்ஸ். நிகழ்காலம்தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அருமையானவர்களே, ஒரு சிலர் நான் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது அப்படி இருந்தேன். நான் சின்ன வயசுல நான் சொத்தையே விட்டுட்டேன், சொந்த பந்தத்தையே விட்டுட்டேன், ஏசப்பாவுக்காக அதை பண்ணிட்டேன். பாப்பா ஓட்டாத, அதையே எத்தனை வருஷம் ஓட்டிட்டு இருப்ப, சாமு கொஞ்சம் நிப்பாட்டு. இப்போ நீ என்ன விடுற? ஹல்லேலூயா. உங்ககிட்ட பேசும்போது ஆண்டவர் கொஞ்சம் நிப்பாட்டுப்பா. பாஸ்ட் டென்ஸ் கிடையாது கிறிஸ்டியன் லைஃப், ப்ரெசன்ட் டென்ஸ். ஆமென் சொல்லுங்க. இப்போ நீ எப்படி இருக்கிற? இப்போ நீ கர்த்தருக்காக எப்படி இருக்கிற? நான்லாம் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும்போது ஒரு பிரதர், நான் கடந்து வந்த பாதையை மறுபடியும் சொல்ல விருப்பப்படல, கண்ணீரின் பாதை. அந்த பிரதர் என்னை ரொம்ப 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 பக்கத்துலேயே வச்சு பலப்படுத்துவார். அவர் ஒரு பாட்டு பாடுவார், என்னை மீட்ட ரட்சகனே என்னாலும் உம்மை துதித்து பாட. அந்த பாட்டை பாடினார்னாவே கூட்டமே சொக்கிடும். நான்லாம் அந்த பாட்டை ரொம்ப ரசித்து கேட்பேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய அப்பா ஈபி, அவரும் ஈபி. அதனால் ஓரளவுக்கு அந்த ஃபேமிலி தெரியுன்றதுனால எனக்கு கொஞ்சம் ரொம்ப அவர் என்ன பண்ணுவார், எக்ஸ்ட்ரா கேர் கொடுப்பார். சில வருடங்கள் கழித்து அதே சகோதரரை சந்திக்கும் பொழுது அவரிடத்தில் வித்தியாசம் காணப்பட்டது. கவனி பிரதர் அண்ட் சிஸ்டர், அவரிடத்தில் வித்தியாசம் காணப்பட்டது. இயேசுவை பற்றி குறை சொல்ல ஆரம்பித்தார், முறுமுறுக்க ஆரம்பித்தார், குற்றப்படுத்த ஆரம்பித்தார். அது இயேசுவா? அதெல்லாம் வேஸ்ட்டுப்பா அப்படின்னார். இப்போ எங்க பிரதர் சர்ச்சுக்கு போறீன்னு கேட்டேன். சர்ச்சா? நான் கோயிலுக்கு போகிறேன். அனுதினமும் மாறிடுச்சு. ஆரம்பத்தில் கர்த்தருக்காக, ஆனால் நிகழ்காலம் கர்த்தரோடு இல்லை. உங்களெல்லாம் பயமுறுத்தக்கூடிய, நடுங்க செய்யக்கூடிய ஒரு வசனம், எல்லாம் நமக்கு தெரிந்த வசனம், மத்தேயு 24:12-13. அக்கிரமம் மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு தனித்து போம், முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே. பிரைஸ் தி லார்ட். அன்பானவர்களே, எப்படி இருக்கிறோம்? பைபிளில் நிறைய திருஷ்டாந்தங்கள் இருக்கு. நிறைய பேர் ஆரம்பத்தில் கரெக்டாக இருந்து பின்னாட்களில் ஒன்றும் இல்லாமல் போன நிறைய திருஷ்டாந்தங்கள் இருக்குது. யோபு சொல்கிறான், என் ஆவி பிரிய மட்டும் என் உத்தமத்தை நான் என்ன பண்ண மாட்டேன், விட்டவே. அனுதினமும் பிரதர், கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது தினமும். கொஞ்சம் ஆமேன்னு சொல்லுங்க, கொஞ்சம் சத்தமாக ஆமேன்னு சொல்லுங்க. போன வாரம் தான் நான் வரல பாஸ்டர், தொடர்ந்து நான் வரேன் கிடையாது. கிறிஸ்தவ வாழ்க்கை அனுதினமும், ஒவ்வொரு நாளும். ஹல்லேலூயா. எந்த நாளும் வீணாக போகவே கூடாது. ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவுக்காக நாம் ஆவிலே பலம் கொண்டவர்களாக இருப்போமானால் மாத்திரமே எரிந்து பிரகாசிக்கிற விளப்பாக இருப்போம். ஆமென் சொல்லுங்க. 6வது குறிப்பு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு. வில்லிங், முதல்ல சொன்ன விருப்பம், விரும்பினால் என்பதற்கும் இதற்கும் ஒரு வித்தியாசத்தை நான் சுட்டி காட்ட விருப்பப்படுறேன். சிலுவையை எடுத்துக்கொள்வது என்பது என்னன்னா, அந்த பாடுகளுக்கு மத்தியிலும் போராட்டங்களுக்கு மத்தியிலும் ஆண்டவரை நேசிப்பது, அவருடைய பாதை விட்டு விலகாமல் இருப்பது. அருமையானவர்களே, அந்த எடுத்துக்கொண்டு என்பது என்னதை காட்டுகிறதுனா, சிலுவையை சுமப்பதில் காணப்படுகிற விருப்பம். ஆண்டவர் சிலுவையை புறக்கணிக்கவே இல்லை. சீஷர்கிட்ட அடிக்கடியாக ஆண்டவர் சொல்லிக்கொண்டே இருந்தார், நான் சிலுவைக்கு போகிறேன், மரிக்க போகிறேன். நல்லா கவனிங்க, உங்களுக்கும் எனக்குமே அதை கவனிச்சிட முடியும். ஒருவருக்கு ஒரு காரியம் பிடிக்கலைன்னு வச்சுங்களேன், அதை குறித்து அவர் பேச மாட்டார். அவர் பேசுகிற இடத்துல அவர் இருக்கவே மாட்டார். எனக்கு இது பிடிக்கல, அதனால் இதை பேச மாட்டேன் அப்படின்னு. ஆனால் இயேசு அடிக்கடி சிலுவையை பற்றியே பேசினார்னா என்ன அர்த்தம்? அந்த சிலுவையை அவர் விரும்பினார், சிலுவையை அவர் எடுத்து. ஆண்டவருடைய சிலுவை பாதையில் அந்த பாரமான சிலுவையை எடுத்துகிட்டு நடக்கும்போது சில நேரம் அவர் கீழே விழுந்தார். கீழே விழும்போது அந்த ரோம் போர்ச்சவர்கள் அவரை என்ன பண்ணாங்க, சாட்டையில் என்ன பண்ணுறாங்க, அடிக்கிறாங்க. எழு, சிலுவையை சுமந்துகொள். அப்படி தள்ளாடி எழுகிறார். மறுபடியும் அந்த சிலுவையை தூக்கி தோளின் மீது வைத்துக்கொண்டு மறுபடியும் நடக்க ஆரம்பிக்கிறார். கொஞ்ச தூரம் போகிறார், மறுபடியும் விழுகிறார், மறுபடியும் எழுகிறார். அப்போ எடுத்துக்கொண்டு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சாக்கு போக்கு எதுவுமே சொல்லலை, விருப்பத்தோடு கூட அந்த சிலுவையை எடுத்துக்கொண்டு கடந்து போகிறார். பிரதர் அண்ட் சிஸ்டர், சாக்கு போக்கு நிறைய நம்ம சொல்கிறோம்ல,
ஈவன் நான் கூட சில நேரம் சாக்குபோக்கு சொல்கிறேன்ல, நம்ம சாக்குபோக்கு சொல்கிறது நம்முடைய விருப்பத்தை குறைவாக காட்டுகிறது. என்னதான் தடைகள் இருக்கட்டுமே, என்னதான் போராட்டங்கள் இருக்கட்டுமே, நான் எனக்குரிய காரியத்தை செய்து முடிப்பேன். ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆண்டவர் இயேசுவுக்கு உடம்பெல்லாம் காயங்க, தலையிலிருந்து கால் வரைக்கும் காயங்கள். அவர் நினச்சிருந்தாருன்னா அப்படியே பொத்துன்னு விழுந்துட்டு எழாமல் அப்படியே படுத்துட்ருக்கலாம். சிலர்லாம் கரெக்டாக வேலைக்கு கூப்பிடும்போது என்ன பண்ணுவாங்க? உங்கள் வீட்டில் நடக்கிறது கிடையாதா? அப்பா இதை கொஞ்சம் கொண்டு வான்னா அப்போ தான் என்ன பண்ணுவாங்க? போய் படுத்துக்குவோம், தோத்துரும். ஆண்டவர் இயேசு அப்படியே படுத்துக்கலாம், முடியலம்மா எனக்கு தூக்க முடியல. ஆனால் இல்லவே இல்லை, அவர் அப்படி சொல்லவே இல்லை. முடியலன்ற வார்த்தை அவரில் எழுந்து சிலுவையை சுமந்து கொண்டு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அன்பான சகோதரனை சகோதரியே, உற்சாகமாக இருக்கிறீர்களா? யாருக்குத்தான் பாடுகள் இல்லை, யாருக்குத்தான் பிரச்சனைகள் இல்லை. பிரசங்கிக்கிற எனக்கு வித்தியாசமான சிலுவைகள் உண்டு, ஒவ்வொரு குடும்பத்திற்கும் வித்தியாசமான பாடுகள் உண்டு. எடுத்துக்கொண்டு, ஆமேன்னு சொல்லுங்க, எடுத்துக்கொண்டு கீழே போட்டுற மாட்டான் ஆண்டவரே, நின்றுட மாட்டான் ஆண்டவரே, முடியாதுன்னு விட்டுற மாட்டான் ஆண்டவரே. எடுத்துக்கொண்டு ஆமேன்னு சொல்லுங்களேன். என்னன்னாலும் சரியப்பா, நான் உண்மையே நான் ஆண்டவரை ஆராதிப்பேன். ஹல்லேலூயா, ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். 2 கொரிந்தியர் 9:7 நமக்கு தெரிந்த வசனம். அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயுமாயும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடுவன். அந்த கடைசி வார்த்தை தான் முக்கியமானது. உற்சாகமாய் கொடுக்கிற இடத்தில் கர்த்தர், உற்சாகம், அந்த மனப்பூர்வம், அந்த வில்லிங், அதில் தான் தேவன் பிரியப்படுகிறார். அன்பானவர்களே, நான் கடைசி குறிப்புக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒன்று சொல்கிறேன். நீங்கள் சபைக்காக எதையாகிலும் செய்கிறீங்கன்னு வச்சுங்க, அது பாய் போடுறீங்க, அல்லது ஏதாவது ஊழியத்தில் சிபிஎஸ் ஊழியம் வருது, கொடுக்குறீங்க, உழைக்கிறீங்க, எதை செய்தாலும் உங்களுடைய சிந்தை எப்படி இருக்குது? கட்டாயமாக, வெசனமாக, முறுமுறுப்பா, அதில் ஆண்டவர் பிரியப்பட மாட்டார். பிடிக்கலைன்னா நான் ஃபோர்ஸ் பண்ணவே மாட்டேன். எங்குமே சொல்கிறேன், ஈவன் என்னுடைய ஃபேமிலி உட்படி சொல்கிறேன், பிடிக்கலைன்னா ஃபோர்ஸ் பண்ணவே மாட்டேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிடிக்கலையா பரவாயில்ல, பிடிக்காத ஒரு ஆளை வச்சுக்கிட்டு தலைவலியை ஏற்படுத்திக்கிறதுக்கு விட நீ எப்போ பிடிக்குதோ அப்போ வாப்பா, ஆமேன்னு சொல்ல. உற்சாகமாக இருக்கிறவர்களை பயன்படுத்தலாம். அவங்க உதவாக்கரையாக இருந்தால் கூட பயன்படுத்துகிறவர் யார் தான்? எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்றவன் உற்சாகமாக இல்லையான்னா கைட்டி விட்டுறது நல்லது. எனக்கு ஒன்றுமே தெரியாதுங்க, நான் போய் என்னது அப்படின்றவன உற்சாகமாக நீ வர்றையா வாப்பா. பயன்படுத்துகிறவர் யார்? உற்சாகமாய் கொடுக்கிறவனத்தில். பணம் மாத்திரம் இல்லைங்க, உங்களுடைய தாளந்து, உங்களுடைய நேரம். ஹல்லேலூயா. நீங்கள் எதை செய்தாலும் அதை மனுஷர்களுக்கு என்று செய்யாமல் கர்த்தருக்கு என்று. நீங்கள் கொஞ்சம் கவனிச்சு பாருங்க, நான் யாருடைய விருப்பத்துக்காக செய்கிறேன்? என்னுடைய வில்லிங். நான் மனுஷனை பிரியப்படுத்துவா, தேவனை பிரியப்படுத்துவா? ஆண்டவர் சொல்றார், உற்சாகமாக நீ செய்தியன்னா நீ என்ன பிரியப்படுத்துற? ஹல்லேலூயா. உன்னுடைய சிலுவையை எடுத்துக்கொண்டு நீ செய்ய வேண்டிய காரியத்தை செய்வேன்னா தேவன் அதிலே பிரியமாக இருக்கிறார். மனுஷனை பிரியப்படுத்தாத பிரதர் அண்ட் சிஸ்டர், ஸ்டாப் பண்ணிடுவே. தேவனை பிரியப்படுத்திப்பார், தொடர்ந்து செய்வாய். ஹல்லேலூயா. கடைசி வரைக்கும் செய்வாய். ஆமென். கடைசியான குறிப்பு, 7வது குறிப்பு, என்னை பின்பற்று. என்னை பின்பற்று. அன்பானவர்களை, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவது தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பிரதான அழைப்பு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் நமக்கு ஒரு ரோல் மாடல். கவனிக்க கேட்கிறேன். எபிரேயர் 12:1 வாசிக்கிறோம், மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டு இருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை நெருங்கி நிற்கிற பாவத்தை தள்ளிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய யாரை நோக்கி? எந்த ஓட்டத்தில்? நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில். இந்த பாயிண்ட் எல்லாமே இதில் கவர் ஆகிடும். இந்த ஒரு வசனத்தில் நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டம் இயேசுவை நோக்கி. நம்மளை சுற்றிலும் பாரமான சூழ்நிலை இருக்குது, பாவமும் நெருங்கி நிற்குது. மேகம் போன்ற திரளான சாட்சிகள். இந்த 7 பாயிண்ட்டுக்கு வேதத்தில் இருக்கிற சில பாத்திரங்களை உதாரணமாக சொல்லணும்னா, மேகம் போன்ற திரளான சாட்சிகள் இருக்குது. சிலதெல்லாம் நற்சாட்சிகள் இருக்குது. சிலரெல்லாம் நமக்கு இப்படியெல்லாம் வாழக்கூடாது என்பதற்கு எச்சரிக்கக்கூடிய சாட்சிகள் இருக்குது. சிலரெல்லாம் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காக இருந்திருக்கிறார்கள். சிலரெல்லாம் அணைந்து போயிருக்கிறார்கள். நிறைய சாட்சிகள் இருக்கிறது. நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஓட்டம்,
இயேசுவை நோக்கி. ஹல்லேலூயா. பின்பற்ற வேண்டிய ஒரு நபர் இயேசு கிறிஸ்து. அருமையானவர்களே, இயேசுவை நோக்கி நீங்கள் உங்களுடைய முழு இருதயத்தை அந்த தேவன் மீது வைப்பீர்களானால், உங்களுடைய கண்களை தேவன் மீது வைத்திருப்பீர்களானால், உங்களுடைய பாதைகள் இடராது, உங்களுடைய கால்கள் தடுமாறாது. அப்படியே தடுமாறினாலும், அப்படியே சோர்ந்து போனாலும், அந்த சிலுவையின் நேரத்தில் தேவ தூதனை அனுப்பி ஆண்டவரை பலப்படுத்தின பிதாவானவர் கரங்களை உயர்த்தி, நாம சோர்ந்து போகும்போது பரலோகம் சும்மாக இருக்கவே இருக்காது. நம்மை பலப்படுத்த தேவனாகிய கர்த்தர் இறங்கி வருவார் தம்முடைய வார்த்தைகளினாலே, தம்முடைய பிரசன்னத்தினாலே. கடைசியாக ஒரு வசனத்தை வாசித்து முடிக்க விரும்புகிறேன். மத்தேயு 10:38. தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல. இங்க ஃபைனலாக ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்றார், எனக்கு அவன் பாத்திரன், அன்ஃபிட். அவன் 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 என்னுடைய மகன் மகள் என்று சொல்லப்படுவதற்குரியவன் அல்ல. அவன் என் ஊழியமே செஞ்சிருக்கலாம், கர்த்தாவே கர்த்தாவே அதை பண்ணுமே இது பண்ணுமே அப்படின்னு சொல்லலாம். நான் உங்களை எனக்கு பாத்திரன் அல்ல. விசுவாசியோ ஊழியமோ, பிரதர் அண்ட் சிஸ்டர், தன் சிலுவை எடுத்துக்கொண்டு, கண்களை மூடி முழங்காற்படையிட்டு தன் சிலுவை எடுத்துக்கொண்டு, அந்த ஒருவன் தன்னைத்தானே வெறுத்து அனுதினமும் என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையை குறித்து 22ஆம் வசனத்தில் பேசுகிறார். நான் மரிக்கப் போகிறேன், இப்படி பாடுபட போகிறேன். அதுதான் 7 வார்த்தைகளாக இயேசுவின் பாடுகளை தியானிச்சுட்டு இருக்கிறோம். ஆனால் 23ஆம் வசனம், நான் பாடுவது இருக்கட்டும், சகோதரனே சகோதரியே சபையே ஊழியக்காரனே. 7 வார்த்தைகள் நான் சிலுவையில் மொழிந்ததும் முக்கியமான வார்த்தைகள் தான். ஆனால் இந்த 23ஆம் வசனத்தில் நான் 7 வார்த்தைகளை சொல்லுகிறேன். ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு 2 கரங்களை உயர்த்தி என்னை பின்பற்ற கடவன். அன்பான சகோதரனே சகோதரியே, உன்னை நீ வெறுத்து விடு. சுயம் மேலே எழும்பினால் உன்னாலே தேவ சித்தத்தை செய்ய முடியாது. ஆண்டவராகிய தேவன் பிதாவுக்கு சமமாய் இருக்கிற அந்த பெரிய அந்தஸ்தை வெறுமையாக்கினார், தன்னைத்தான் வெறுத்தார். உங்களையும் என்னையும் மீட்கும்படி மனிதனாக இந்த உலகத்தில் ஒரு அடிமையின் சாயலாக வந்தார். உன்னை உயர்த்தியனது கர்த்தர் தானே, ஒன்றுமில்லாமல் தானே திருச்சபைக்கு வந்தோ. இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது வெறுமையான தாழ்மையில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள் என்று சொல்லுகிற அளவுக்கு தாழ்மையான சூழ்நிலையிலே தானே இருந்தோ. அவர் அல்லவா இத்தனை உயர்வுகளை கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? இத்தனை மேன்மை கனம் எல்லாவற்றுக்கும் காரணம் கர்த்தர் மாத்திரம் தானே. ஆண்டவரே, என்னை தாழ்த்துவதற்கு நீர் கொடுத்த ஆசீர்வாதங்கள் தடையாக இருந்து விடக்கூடாது. என்னை வெறுப்பதற்கு, சிலுவையை சுமப்பதற்கு, உம்மை பின்பற்றுவதற்கு நீர் கொடுத்த நன்மைகள் தடையாக இருந்து விடக்கூடாது. எத்தனை பேர் ஒப்பு கொடுக்குறீங்க? கொஞ்சம் கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே, நான் எந்த சூழ்நிலையிலும் உம்மை பின்பற்றுவதை நிறுத்திவிடவே கூடாதப்பா. ஆண்டவரே, என்னுடைய சுயத்தை வெறுக்காமல் நான் உம்முடைய சித்தத்தை செய்யவே முடியாதப்பா. இந்த சிலுவை என்னை மறுரூபப்படுத்தட்டும். ஆண்டவரே, உம்முடைய நாமம் உயர்த்தப்படட்டும். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா, 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 ஆமென். உன்னையே வெறுத்து விட்டார், ஊழியம் செய்திடலாம், சுயத்தை சாகடித்தார், சுகமாய் வாழ்ந்திடலாம். சிலுவை சுமப்பதனால் சிந்தையே மாறிவிடும். சிலுவை சுமப்பதினால் சிந்தையே மாறிவிடும். நீடிய பொறுமை வரும், நிரந்தர அமைதி வரும். நீடிய பொறுமை வரும்,
நிரந்தர அமைதி வரும். உன்னையே வெறுத்து விட்டார், ஊழியம் செய்திடலாம். சுயத்தை சாகடித்தார், சுகமாய் வாழ்ந்திடலாம். பரலோக பிதாவே, ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்க, உம்முடைய சிலுவையின் அன்பை நாங்கள் ஆண்டவரே கர்த்தாவே நோக்கி பார்க்க, ஆண்டவரே எங்களுக்குள் இன்னும் அந்த சுய வெறுப்பு அதிகமாகட்டும். எனக்கும் கர்த்தருக்கும் என்கிற அந்த அன்பும் அந்த ஐக்கியமும் இன்னும் ஆழமாகட்டும். அந்த அன்பில் வேரூன்றட்டும். மேலோட்டமான கிறிஸ்தவ வாழ்க்கையை நான் வாழக்கூடாது. உம்முடைய அன்பில், உம்முடைய ஆழத்தில் நான் வேரூன்ற வேண்டும். இயேசுவே, ஆண்டவரே கிருபை தாரும் அப்பா. ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினார். விருப்பம் இல்லாமல் நாங்கள் உண்மையில பிரியப்படுத்த முடியாது. சுயத்தை வெறுக்காமல், ஆண்டவரை கர்த்தாவே சிலுவையை எடுக்காமல், ஒவ்வொரு நாளும் உம்மை ஆண்டவரை யோசிக்காமல் சிந்திக்காமல் ஆண்டவரே நாங்கள் உம்மை பின்பற்றவே முடியாது. கொஞ்சம் கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே இந்த வார்த்தைகள் மனதில் ஆழமாய் பதியட்டும், எங்களுடைய வாழ்க்கையில் அது பிரதிபலிக்கட்டும். ஆண்டவரே, உம்முடைய வருகை வரைக்கும் நாங்கள் உம்மில் நிலைத்திருக்க, உம்முடைய சித்தத்தை செய்ய ஒரு விஷயங்களை படைக்கிறோம். தொடர்ந்து ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனது அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் ஆசீர்வாதமான வழி நடத்துதலும் நம் அனைவரோடு கூட என்றென்றும் தங்கியிருப்பதாக.